நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமேனே எல்லா உயரும் தொலை எடுத்து தேசமைய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர்மென் கழ வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல விரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவாள் செக்கிழாரடி சென்னை இருத்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொலில் திராவிட துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடோலி தலைகமாதோ. எல்லாம் வல்லம் பெருமான் அருந்தரும் பன்னார் மொழியமடர்மர் திருநனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழிமைகளை வணங்கி உரையாத்திரி சிவக்கணையாவுடைய திருவடிகளை நேல நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலை வணங்கி அடியார் பெருமக்கள் திருவடியில் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனே செல்வர்களே, இன்று புரட்டாசி மாதம் அவிட்ட நட்சத்திரம். எம்பெருமான் நரசிங்க முனையரைய நாயனாருடைய குருபூசி திருநாள். எம்பெருமான் நரசிங்க முனையரைய நாயனார் நடுநாட்டிலே அவதரித்த ஒரு பெருமகனார். நாயனார் அவருடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் 9 திருப்பாடல்களிலே நமக்கு போற்றியிருக்கிறார். அதிலே திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நம்முடைய நம்பிகள் அருள்கின்ற பொழுது மெய்யடியா நரசிங்க முனையரையர்க்கடியேன் என்று சொல்லி போற்றுகின்றார். அதாவது மெய்யடியாராகிய நரசிங்க முனையரையர் என்னும் திருத்தொண்டருக்கு நான் அடியனாவேன் என்று சொல்லி சொல்றார். திருத்தொண்டின் அடிமைத்திறமானது திருவேடத்தின் உண்மையில் வைத்த உரைப்புடைமையாம் பிரிதன்று என்று சொல்லி அந்த மெய்யடிமை என்பது இவர் சரித குறிப்பு என்றதாம் என்று சொல்லி சொல்றாருங்க. அப்படி மெய்யடியார் மெய்யடியன் என்பது என்று சொல்லி சொல்றார். வகைநூல் ஆசிரியர் திருத்தொண்டர் திரு அந்தாதியிலே நமக்கு நம்பியாண்டார் நம்பிகள் அருளுகின்ற பொழுது புகழும்படியம்பரமே தவர்க்கு நற்பொன்னிடுவோன் இகழும் படியோர் தவன் மடவார் முனைகோலம் எங்கும் நிகழும் படிகண்டவர் அவர்க்கு அன்று இரட்டி பொன்னிட்டவன் திகழும் முடி நரசிங்க முனையர் அரசன் திறமே. அதாவது தவர்க்கு நற்பொன் இடுவோன், அடியார்களுக்கு ஆதிரை நாள் தோறும் நற்பொன் தருபவர். ஒவ்வொரு மாதமும் ஆதிரை நாள் அன்று அடியார்களுக்கு பாதபூசை செய்து அன்னம்பாலைப்பு செய்து பொன் கொடுக்கக்கூடியவர் இந்த நாயனார். ஆமா, தவர்க்கு நற்பொன் இடுவோன், அடியார்களுக்கு ஆதிரை நாள் தோறும் நற்பொன் தருபவர். அப்படி ஒரு நாள் ஆதிரை நாளிலே இந்நிகழ்ச்சி வரும்படி ஒரு அடியார் பெண்களால் புனைய பெற்ற ஒரு காமக்கோலம் மேனியெங்கும் விளங்கும்படி பெண்களோடு சேர்ந்த ஒரு குறியோடு அங்கு வந்து நிற்கின்ற பொழுது அவருக்கு இரட்டிப்பி பொன் கொடுத்து உலகில் விளங்கும் மகுடம் தரித்த நரசிங்க முனையரது திறத்தினையே போலும் தன்மையானது எமது அளவில் அடங்குமோ அப்படின்னா அடங்காது என்று சொல்லி அர்த்தங்க. அதாவது ஒருவர் ஒரு அடியாராக இருக்கக்கூடியவர்கள் எந்த திறத்திலே நின்றாலும் சரி, அவர் திருநீறு பூசி இருந்தால் அவரை வணங்க வேண்டும் என்பதுதான் நியதிங்க. சீலம் இளரே எனினும் என்று சொல்லி இந்த சரிதத்துல தான் சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். அதாவது வேடத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும், குலம் குணம் குறி என்றெல்லாம் பார்க்க கூடாது என்பதற்கு இந்த சரிதம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு சரிதம். ஆமா, ஆதிரை நாள்தோறும் அடியாரை பூசித்து 100 பொன்தரும் நியமம் உடையவன் என்று சொல்லி அப்படி ஒவ்வொரு அடியார்களுக்கும் பொன் கொடுத்து அவர்களை சிறப்பு செய்தவர் நம்முடைய நரசிங்க முனைய நாயனார் என்று சொல்லி சொல்லுகிறார். அதிலே வரக்கூடிய ஒரு அடியார் வேடம் இல்லாது அந்த ஒரு கோலத்தோடு வந்திருந்தாலும் கூட அவர் ஒரு அடியார் பெண்களால் புனைய பெற்ற காமக்கோலத்தோடு வந்திருந்தாலும் கூட அவரையும் அவர் மனம் கோணாது எப்படி அனுப்பினார் என்று சொல்லி இந்த சரித்திரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அவருக்கு இரட்டிப்பு பொன் கொடுத்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் இந்த சரித்திரத்திலே போற்றுகின்றார் என்று சொல்லி முதல் திருப்பாடலிலே தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்ற பொழுது கோடாத நெறி விளங்கும் குடிபரவின் அரசளித்து மாடாக மணிகண்ட திருநேரே வனங்கொள்வார் தேடாத பெருவலத்தில் சிறந்த திருமுனைப்பாடி நாடாலும் காவலரா நரசிங்க முனையரையர். இவர் திருமுனைப்பாடி நாட்டினுடைய அரசர் என்று சொல்லி போற்றுகின்றார். செங்கோல் நீதி பிறளாது நெறியில் விளங்கும் குரலில மரபிலே
வந்து அரசு செய்து ஒரு குறுநில மன்னராக வந்து அரசு முடி மன்னர் கிடையாது. இவங்கெல்லாம் குறுநில மன்னர்கள். முடி அரசர்கள் என்று சொன்னால் சேரர், சோழர், பாண்டியர்கள் தான் முடியரசர்கள். இவர்கள் எல்லாம் குறுநில மன்னர்கள் என்று சொல்லி போற்றப்படுவார்கள். அப்படி அரசு செய்து பெருஞ்செல்வமாக திருநீலகண்டருடைய திருநீற்றனையே மனத்தில் கொள்பவர். அவர் எப்படின்னா ஒரு மாடாக செல்வமாக மணிகண்டர் திருநீரை மனம் கொள்வார். திருநீற்றர் பெருமானுடைய திருநீற்றையே செல்வமாக மனதிலே கொள்ளக்கூடியவர் இந்த நரசிங்க முனைய நாயனார் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி தேடி பெற வேண்டாத இயல்பிலே பெருவளங்களில் சிறந்த திருமுனைப்பாடி நாட்டினை ஆளும் அரசர், திருமுனைப்பாடி நாட்டுடைய அரசர் நரசிங்க முனையரையர் என்னும் பெயருடையவர் என்று சொல்லி சொல்றார். இந்த அரசர் தான் நம்முடைய நம்பிகளை வளர்ப்பு மகனாக பெற்று வளர்த்தவர் என்று சொல்லி இந்த சரியத்தில் எங்கேயும் குறிப்பிடல. ஆனா தடுத்தாட்கொண்ட புராணத்திலே சொல்லப்படுகிறது. நரசிங்க முனையர் எனும் நாடுவாழ் அரசர் கண்டு, அது தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சொல்றார் சேக்கிழ பெருமான். நரசிங்க முனையர் எனும் நாடுவாழ் அரசர் கண்டு பரவரும் காதல் கோர பயந்தவர் தம்பால் சென்று விரவிய நண்பினாலே வேண்டினர் பெற்று தங்கள் அரசியலங்குமரற்கேற்ப அன்பினால் மகன்மை கொண்டார் என்று சொல்லி அந்த சரியத்தில் வருது. சொன்னது கூறு இது கூறாமை என்று சொல்லி சேக்கிழ பெருமான் ஒரு இடத்துல சொல்லியாச்சுன்னா மீண்டும் இன்னொரு இடத்துல சொல்ல மாட்டார். அந்த வகையில இந்த அரசர் தான் அவராக இருக்க முடியும் என்று சொல்லி பல காரணங்கள் கொண்டு சொல்றாங்க. ஆனா இந்த சரீரத்தில் அந்த செய்தி இல்லை. இவர்தான் சுந்தரமூர்த்தி சாமிகள் குழந்தையாக இருக்கின்ற பொழுது நம்பி யாரூரர் தெருவிலே சிறுதேர் உருட்டி விளையாடுகின்ற பொழுது அந்த எழிலார்ந்த கோலத்தை பார்த்து அந்த அழகிலே மயங்கி அவருடைய அப்பா சடைய நாயனாரிடத்திலே சென்று இந்த பிள்ளையை நாங்கள் காதல் பிள்ளையாக வளர்க்கிறோம் என்று சொல்லி கேட்டு பெற்று வளர்த்ததாக நமக்கு சரிதம். அந்த அரசர் தான் இந்த நரசிங்க முனையராக இருக்க முடியும் என்று சொல்லி சொல்லுவாங்க. அது நமக்கு தடுத்தாட்கொண்ட புராணத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இப்படி அந்த திருமுனைப்பாடி நாட்டினை ஆளக்கூடிய ஒரு அரசர் நரசிங்க முனையரையர் என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படி மாடு பெரும் செல்வம் என்று சொல்லி திருநீரே செல்வமாவது ஏனையவே செல்வம் அல்ல என்பது அத மனம் கொள்ளுதல். அப்படி திருநீற்றனையே பெரும் செல்வமாக மனதிலே கொண்டார் என்று சொல்லி திருநீற்றின் முன் ஏனையவற்றை பொருளாக வைத்தென்னாத நிலையின் வரும் இவர் சரித வரலாறு. இவர் வந்து திருநீற்ற மட்டுமே பொருளாக மனத்திலே கொண்டவர் அப்படிங்கிறதுக்கு இந்த சரிதமே ஒரு காரணமாக இருக்கிறது. தேடாத பெருவளத்தில் அப்படின்னா நாடி அடைய வேண்டாத தன்னையில் நாடு தரும் வளங்கள் என்று சொல் நாடாளும் காவலர் நரசிங்க முனையரையர் ஆளுடைய நம்பிகள் காலத்தில் இருந்தவர் என்பதும் நம்பிகளை தம் அன்பு மகனாராக எடுத்து வளர்த்தவர் என்பதும் கருதப்படும். அதனை குறிக்க நாடாளும் என்று சொல்லி சொல்றார்கள். இம்முனையர் பெருந்தகையார் இருந்தரசு புறந்து போய் தெம்முனைகள் பல கடந்து திங்கு நெறி பாங்ககல மும்முனை நீள் இலை சோழ முதல் படையார் தொண்டுபுரி அம்முனைவர் அடியடைவே அரும் பெரும்பேர் என அடைவார் இம்முனையர். இப்படி நரசிங்க முனையர் இந்த முனையர் மரபின் பெருந்தகையாராகிய அரசர் தமது நகரிலிருந்து அரசளித்து பகைவர்களினுடைய போர்கள் பலவற்றையும் வென்று பகைவருடைய போர்களை எல்லாம் பல வகையிலே வென்று அப்படி தீமையாகிய நெறிகளின் செயல்கள் எல்லாம் நீங்க 3 முனைகளையுடைய நீண்ட இலை வடிவனதாகிய சூலமாகிய முதன்மை பெற்ற படையினை ஒரு சூலப்படையை உடைய இறைவரது திருத்தொண்டு புரிகின்ற அந்த முதல்வர்களாகும் அடியவர்களின் திருவடிகளை அடைவது பெரிய அரிய பேறு என்று அடைவாராய். பாருங்க, அதாவது சூலப்படையுடைய 3 இலை சூலப்படையுடைய அந்த பெருமானுடைய அடியார்களின் திருவடிகளை அடைவது அரிய பெரிய பேறு என்று அடைவாராய் என்று பாருங்க. அவர் அரசராக இருந்தாலும் கூட அடியாருடைய திருவடிகளை அடைவதுதான் ஒரு பெரிய பேறு என்று சொல்லி இருந்திருக்கிறார். அம்முனைவர் அவரடி அடைவே அரும் பெரும்பேர் என அடைவார் என்று சொல்லி மும்முனை நீலிலை சூல முதல் படையார் தொண்டுபுரி அம்முனைவர் அடைவே அரும் பெரும்பேர் அடைவார் என்று சொல்லி இந்த இடத்துல வந்து அப்படி பெரும் பேர் என்னன்னா இறைவனுடைய அடியாருடைய திருவடிகளை அடைவதுதான் பெரும் பேர் என்று சொல்லி சொல்றாருங்க. தொண்டுபுரி அம்முனைவர் அப்படி தொண்டர்கள் என்று சொல்லி, அதாவது அவர்களே தலைவராவதற்கு உரியவர். தொண்டர்கள் யாரோ அவர்கள் தான் தலைவர்கள். அடியார்களுக்கு அதாவது அகில காரணர் தார்பணிவார் தாம் அகில லோகமும் ஆளற்குரியர் என்று சொல்லி திருக்கூட்ட சிறப்பு. அப்படி அந்த ஒரு நிலையிலே நின்றவர் நாயனார். சின இடையார் கோயில் தோறும் திருச்செல்வம் பெருக்கு நெறி அனவிடையார் உயர்துறக்க வருமெனினும் அவை காத்து மனவிடையாமை தொடையலனி மார்பர் வழி தொண்டு
கனவிடையாகிழும் வலுவா கடனாற்றி செல்கின்றார். பாருங்க, சினவிடையார் கோயில் தரும் திருச்செல்வம் பெருக்கு நெறி. அப்படி சினம் பொருந்திய விடையனையுடைய இறைவரின் திருக்கோயில்கள் தோறும் திருச்செல்வங்களை பெருகச் செய்யும் நெறியாகி ஆகியவற்றின் கண். அதாவது முதல்ல அடியார்களுடைய திருவடி அடைவதே பெரும்பேறு நினைச்சாரு. அதே மாதிரி பெருமானுடைய தொண்டு செய்கிறார். ஆலயங்களிலே சென்று அங்கு திருச்செல்வங்களை பெருகச் செய்து வருகின்றார். அரிய உயிரை விட வந்தாலும் அந்நெறிகளை காவல் புரிந்து மனவு மணி வடங்களையுடைய ஆமையோட்டை அணிந்த மார்புடைய இறைவரது வழி தொண்டினை கனவிலேயும் பெறலாது கடமை பூண்டு செய்து வருகின்றார். கனவிலும் பெறலாது கடமை பூண்டு செய்து வருகின்றார் என்று சொல்லி, அதாவது அப்படின்னா அந்த பெருமானுடைய தொண்டையும் அடியாருடைய தொண்டையும் கனவிலேயும் கனவிடையாகிலும் வலுவா கடனாற்றி செல்கின்றார். இப்போ கனவுல கூட அவர் பிறளாது கடமை பூண்டு செய்து வருகிறார் என்று சொல்லி சொல்றாருங்க. ஆமா, அப்படின்னா திருச்செல்வம் பெருக்கும் நெறி. அது திருச்செல்வம்னா கோயில் செல்வமான வழிபாட்டு சிறப்புகள், அவற்றுக்கு ஆதாரமாக உள்ள ஏனை செல்வ நிலைகள், அதாவது சிவசம்பந்தமான ஐஸ்வர்யம். ஆலயங்கள்ல செல்வம் இருக்கணும், அப்பதான் பூசைகள் நடக்கும். ஏதாவது ஒரு செல்வம் இருக்கணும், பூசைகள் நடக்கணும்னா செல்வம் இருக்கணும். அதை காத்து வைத்தவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி சொல்றார். சிவ செல்வமாகிய நெறிகளை பெருக நிகழ்வித்தற்கண் தமது உயிர் துறக்க நேரிட்டாலும் பொருட்படுத்தாது அச்சிவ செல்வத்தையே காத்து அதனை உயிரினும் மேலாக கருதியவர் இறைவர் ஆலயத்தில் குறைவரின் உயிர் விட நேரினும் அவை காத்து உயிர் விடுவோர் சிவபுரியில் சேர்வு என்பது ஆகம விதி என்று சொல்லி சொல்றார். ஆமா, ஆமை தொடையில் ஆமையோட்டாலாகிய ஒரு மாலை அணிந்து கொண்டவர் பெருமான் என்று சொல்லி சொல்றார். பெருமானுக்காக யாரெல்லாம் எந்த உயிர் விடுகின்றார்களோ அவங்க எல்லாம் பெருமானுடைய சிவபுரியில போய் சேருவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரணார் தொண்டு தான் அடியார் தொண்டு சொல்றார். ஆரணிந்த சடைமுடியார்க்கு ஆதிரினால் தோறும் என்றும் வேறு நிறை வழிபாடு விளங்கிய பூசனை மேவி நீரணியும் தொண்டரணைந்தார்க்கெல்லாம் நிகழ் பசும்பொன் 100 குறையாமல் அளித்து இன்னமுது நுகர்விப்பார். 100 பொற்காசு கொடுப்பார். பாருங்க, இந்த காலத்துல இந்த மாதிரி யாராவது இருந்தா எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆரணிந்த சடைமுடியாருக்கு ஆதிரைகள் நாள்தோறும் என்றும் ஒவ்வொரு திருவாதிரையிலையும் கொடுப்பார். அதான் ரொம்ப முக்கியம். ஆமா, கங்கையாற்றை தரித்த சடையனை உடையாராய சிவருமானுக்கு திரு ஆதிரைகள் நாள்தோறும் நித்தியமாக வேறாக நிறைந்த வழிபாடு விளங்கிய பூசணையை செய்து, அப்படி பாத பூசைகள் எல்லாம் செய்து திருநீர் அணிந்த தொண்டர்களாய் அன்று அணைந்தவர்களுக்கெல்லாம் யாரா இருந்தாலும் சரிங்க, திருநீர் பூசி இருந்தா போதும். அவை எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, குறையாமல் நிகழும் 100 பசும்பொன் அளித்தினார். 100 பொற்காசுகள் கொடுப்பாராம் ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை என்று. ஆமா, அப்படி இன்னமது நுகரும் இனிய திருவமுதும் ஊட்டுவாராகி. அப்படி காசு மட்டும் கொடுக்கறது இல்ல, திருவமுதும் இனிய திருவமுது அளிக்க வல்லவர் என்று சொல்லி சொல்றாருங்க. வேறு நிறை வழிபாடுன்னு அப்படின்னா தாம் இயற்றும் நித்திய வழிபாடுகளும் தனியாக இருக்கக்கூடியது என்று சொல்லி நீரணியும் ஆதிரினால் தரும் ஒவ்வொரு திருவாதிரை நாளிலே அதை செய்தார். மதியணி புனித நன்னாள் அரணுக்கு இசைந்த பேர் வழியினாலும் என்று சொல்லி திருவாதிரை ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க. திருவாதிரை நாளில் சிவனுக்கு வழிபாடு செய்தல் சிறப்புடைத்த என்பது ஆகமங்களினுடைய விதி. பகவத்கீதையிலும் கண்ணன் மாதங்களில் மார்கழியாகவும் நாட்களில் திருவாதிரையுமாக இருக்கிறேன் என்று அர்ச்சனனுக்கு உபதேசித்தார் என்ற வரலாறும் அது சிவனது முழு முதன்மையை குறிப்பதும் காண்க என்று சொல்லி சொன்னார். நம் ஆளுடைய பிள்ளையார் திரு அவதாரமும் ஞான அமுது உண்டதும் திருவாதிரை நாள். அதே மாதிரி பெரிய புராணம் அரங்கேற்றமானதும் திருவாதிரை நாள். ஆரம்பித்ததும் திருவாதிரை நாள், அரங்கேற்றமானதும் சித்திரை திருவாதிரை. அது மாதிரி சித்திரை திருவாதிரை விரல்மண்ட நாயனார் திருவடி அடைந்தது திருவாதிரை, சித்திரை திருவாதிரை. இப்படி பல பெருமைகள் இருக்கு திருவாதிரைக்கு. அதனால திருவாதிரை நாள் அப்படிங்கிறது இறைவனுக்கு உகந்த நாள் என்று சொல்லி சொல்லுவாங்க. ஆதிரை நாள் உகந்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானை என்று சொல்லி தேவாரம் சரிங்களா. ஆதிரை நன்னாளான் தன்னை நாலாதிரை என்றே என்று சொல்லி ஆதிரை நாள் காணாதே போதியோ பூம்பாவா என்று சொல்லி நமக்கு தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மதியணி புனித நன்னாள் என்று சொல்லி இப்படி எல்லாம் பல சிறப்புகளை உடையது திருவாதிரை நாள். பெருமானுக்கு சிவபெருமானுக்கு உகந்த நாள் திருவாதிரை என்று சொல்லி சொல்வார்கள். வேறு நிறை வழிபாடு தாம் இயற்றும் நித்திய வழிபாடுகளுடனும் தனியாய் அந்நாளில் நிறைவாகி சிறப்பு வழிபாடு. நீரணியும் நாயனார் திருவாதிரை நாள்தோறும் சிவனுக்கு சிறப்பாக தனி பூசனையும், சாமிக்கு தனியா பூசனை,
அணைந்த அடியார்களுக்கெல்லாம் ஒவ்வொருவருக்கு 100 பொன் கொடுத்து திருஅமுது ஊட்டும் வகையால் அடியார் பூசையாக இரண்டும் செய்து வந்தனர். பாருங்க, திருவாதிரை என்று பெருமானுக்கு தனியா பூசனை, அதே மாதிரி அடியார்களுக்கு தனியா பூசனை செய்து அவர்களுக்கு அமுதளித்து 100 பொற்காசுகள் கொடுக்கும். 100 பசும்பொன் கொடுத்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றார். வேறு நிறை வழிபாடு என்று சொல்லி சொல்றார். ஆமா, நாயனார் திருவாதிரை நாள்தோறும் சிவனுக்கு சிறப்பாக தனி பூசனை, அடியார்களுக்கு பூசை செய்து 100 பொற்காசுகள். நிகழ் பசும்பொன் நிகழ்தல் பண்டமாற்றதுக்குரியாக பொன் நாணயமாக நிகழ்தல் வழங்குதல் என்று சொல்லி அணைந்தார்க்கலாம் அடியவராய் வரும் எல்லோருக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா கொடுத்தார், எல்லாத்துக்கும் கொடுத்தார். இன்னமுது நுகர்விப்பார் இனிய திருஅமுது ஊட்டினார். இது மாகேஸ்வர பூஜை அப்படின்னு சொல்லி சொல்றதுங்க. இனிய திருஅமுது கொடுத்திருக்கிறார். இப்படி அப்படி கொடுத்து கொண்டு வருகின்ற பொழுது ஆன செயல் முறை புரிவார் ஒரு திருவாதிரை நாளில், ஆன செயல் முறை புரிவார் ஒரு திருவாதிரை நாளில் மேன்மைநெறி தொண்டர்க்கு விளங்கிய பொன் இடும் பொழுதின் மானநிலை அழிதன்மை வருங்காம குறிமலர்ந்த ஊனணிகள் மேனியராய் ஒருவர் நீரணிந்து அணைந்தார். பாருங்க, அப்பதான் ஒருத்தர் வரார். எப்படி வரார் அப்படின்னா, ஆன செயல் முறை புரிவார். அப்படி கங்கையாற்றை தரித்த சடையனையுடைய சிவபெருமானுக்கு திரு ஆதிரை நாள்தோறும் நித்தியமாக வேறாக நிறைந்த வழிபாடு விளங்கிய பூசனையை செய்து திருநீரணிந்த தொண்டர்களாய் அன்று அணைந்தவர்களுக்கெல்லாம் குறையாமல் 100 பொன் அளித்து வருகின்ற பொழுது, அப்படி நாயனார் செய்து வருகின்ற பொழுது ஒரு திருவாதிரை நாள்ல ஒருத்தர் வரார். மேன்மையுடைய ஒரு சிவநெறி திருத்தொண்டர்களுக்கு விளங்கிய பொன் கொடுக்கும் பொழுது மான நிலையலையும் தன்மை வரும் காமக்குறிகள் தெரியும் குற்றம். அதாவது பெண்களோடு சேர்ந்த அடையாளங்களோடு ஒரு காமக்குறிகளோடு ஒருவர் வரார். அப்படி குற்றம் பொருந்திய மேனியுடையவராய் ஒருவர் திருநீற்றை அணைந்து வந்தனர். அவர் என்ன பண்ணிருக்கிறார்னா, ஒழுக்கம் இல்லை, ஆனா திருநீர் பூசியிருக்கிறார். அவ்வளவுதாங்க. ஒழுக்கம் இல்லைங்கிறதுக்கு அடையாளம் அவர் மேனியை பார்த்தாவே காமக்குறிகளோடு அவர் வந்திருக்கிறார், ஆனா திருநீர் பூசியிருக்கிறார். அப்படி ஒருத்தர் வர்றார். திருநீற்றை அணிந்து வந்தணைந்தனர் என்று சொல்லி சொல்றார். அப்படி திருநீற்றோட அவர் நிக்கிறார். ஒரு திருவாதிரை விசேட பூசை செய்யும் நாளில் என்று சொல்லி சொல்றாருங்க. விளங்கி அடிமை திருப்பண்பு விளங்கிய ஒரு நாள் ஒப்பற்ற தனிநாளம். இவை நோயின் அறிகுறி நகைக்குறி முதலியவையும் என்றது நமக்கு தூர்த்த வேடம்னு சொல்லி இயற்பகை நாயனார் பணத்துல சொல்வார் சேக்கிழார் பெருமான். தூய நீர் பொன் மேனியில் தோன்ற வேதியராய் தூர்த்த வேடமும் கொண்டு மாய வண்ணமே கொண்டு தன் தொண்டர் மாறாத வண்ணமும் காட்டுவான் வந்தார் என்று சொல்லி அதில் சொல்லுவார். அது மாதிரி இந்த தூர்த்த வேடமத்தோட இங்க இப்பவும் ஒருத்தர் நரசிங்க முனை நாயனாருடைய வீட்டுக்கு வர்றார். ஆமா, அப்படி மீதூரும் பொருந்தா காமத்தினால் வெளிப்பட காணும் குறிகள் அடையாளங்கள் பெற்றனர் என்று சொல்லி மானம் அழிதன்மை மானம் படவரின் வாளாமை முன்னிடதே என்பது நீதி நூல்க. இவர் மானம் அழிதன்மை வரும் காமக்குறிகள் படவும் வெளிப்பட நிகழ்ந்த ஊனம் விளங்கவும் என்று சொல்லி சொல்றாரு. நீரணிந்து அவ்வூனணிகள் மேனியில் அதனுடன் பொருந்தாத திருநீற்றணியம் அணிந்து கொண்டு நீரணிதலே அடியாரம் தன்மை தருவது என உணர்ந்தார். ஆதலில் காமக்குறி விளங்க மான நிலையலி தன்மை வெளிப்பட இருப்பினும் நீற்றணையும் அணிந்து வந்தார் என்று சொல்லி அவர் திருநீரவைத்தான் பார்க்கிறார். அந்த மற்ற குறிகளை எல்லாம் பார்க்கல. இயல்பகை நாயனாருடைய கண்ணுக்கு மற்ற குறிகள் தெரியவே இல்லையா. அவருக்கு தெரிந்ததெல்லாம் என்ன தெரிஞ்சது? திருநீர் தெரிஞ்சது, போட்டிருக்கிற உருத்தராக்கம் தெரிந்தது, பூநூல் தெரிந்தது. அவ்வளவுதான். மறையவர் வேடத்துல வர்றார் பெருமான், அதுதான் தெரிஞ்சது. ஆமா, மற்ற விரதம்படி விருந்தபடி கண்டு மருங்குள்ளார் உற்ற இகழ்ச்சியராகி ஒதுங்குவார் தமை கண்டு கொற்றவனார் எதிர் சென்று கைகுவித்து கொடுபோந்த பெற்றியினார் தமை மிகவும் கொண்டாடி பேணுவார். எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. பக்கத்துல இருந்தவங்களெல்லாம் பார்த்து அப்படியே இகழ்ச்சியா சிரிக்கிறாங்க. இவன்லாம் வந்துட்டாயா, இவனை யாரு போய் வரலன்னு கேட்கறாங்க, வந்துட்டான் பாரு அப்படி எல்லாம் பேசுறாங்க. அவன் முன்னாடி அந்த அடியாருக்கு காதல் விழுகிற மாதிரியே பேசுறாங்க. அப்படித்தானே பேசுவாங்க உலகத்தார்கள். அடியாரெல்லாம் யாரும் பேசல, ரொம்ப முக்கியம். இருந்த அடியார்கள் யாரும் பேசலையா, உலகத்தார் தான் பேசுறாங்க. இப்போ அதான் சொல்றார், மற்ற வருதம்படி விருந்தபடி என்று மருங்குள்ளார். மற்றும் அவருடைய வடிவம் இருந்த தன்மையினையை பார்த்து பக்கத்தில் இருந்தவர்கள் இகழ்ச்சியோடும் அவரை அணுகாமல் அருவறுத்து ஒதுங்குவாராக அதனை கண்டு. அப்படி பக்கத்துல போறதுக்கு அருவறுப்படுறாங்க, அப்படி எல்லாம் ஒதுங்கி நிக்கிறாங்க. வந்துட்டார் பாரு இருந்தாலும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிக்கிறாங்க. அப்படி அரசர் அவர் எதிரே சென்று கைகூப்பி வணங்கி, பாருங்க நரசிங்க முனையனார் என்ன பண்ற,
அப்படி 2 கையும் கூப்பி அவர் முன்னாடி போய் வணங்கி நின்று அழைத்து கொண்டு வந்து தன்மையுடைய அவரை மிகவும் பாராட்டி உபசரிப்பாராங்க. எல்லாத்தையும் உபசரிக்கிறத விட அவரை ரொம்ப பாராட்டி ஏன்னா எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. அவர் மனசு இப்ப வேதனையோட நின்றுட்டு இருக்கிறார். வந்தவர் எப்படியோ வந்துட்டார், நல்லவரோ கெட்டவரோ வந்துட்டார். அவர் என்ன பண்றது? இப்ப மனசு எல்லாரும் இகழ்ந்து பார்க்கிறாங்க, அப்படி ஒரு மாதிரி அப்படி பார்க்கிறாங்க. அப்படியே மனசு உடைஞ்சு நிக்கிறாரு. அரசர் போய் அப்படியே 2 கையும் கூப்பி அவர்கிட்ட எப்படி பேசுறாராம் பாருங்க. கொண்டாடி பேணுவார் அப்படின்னார். கொண்டாடி மகிழ்வுற்றுன்னு வருது இல்லையா 10 பணியார் பணத்துல. ஆசையினால் ஆவின் பின் கன்றணைந்தார் போல் அணிந்து பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார். கொண்டாடி மகிழ்வுற்று அப்படின்னாரு. அந்த இதுல அடியார்ல கண்ட எப்படி இருக்கணும்? கொண்டாடி, அங்க சொல்ற கொண்டாடி பேணுவார் அப்படின்னு. பேணுதல்னா அன்பு செய்தல், கொண்டாடுதல்னா அப்படி மகிழ்ச்சியோடு அவரை அழைத்து உபசரிக்கிறாருங்க. அப்படியே அவர் எதிரே சென்று கைகூப்பி வணங்கி அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய அவரை மிகவும் பாராட்டி உபசரித்தார். ஒதுங்குவார் தமைக்கந்து, அந்த அடியார் அணிந்த திருநீற்றின் தன்மையை பார்த்தும் அவரது உடல் தன்மையான நிலையினையே கருதி அவர் அருவருத்து பக்கத்தில் இருந்தவர்கள்லாம் அப்படியே ஒதுங்கியே நிக்கிறாங்க. திருநீற்றை பார்க்கிறாங்க, ஆனால் அந்த உடம்புல இருக்கக்கூடிய குறிகளை பார்த்து ஒதுங்கி நிற்கிறாங்க. பேணுவார், திருநீற்றை அணிந்த நிலையே பேணத்தக்கது என்பது ஒன்று. உலகர் அவ்வாறு பேணாது உடலின் நிலையை கண்டு இகழ்ந்தனராயில் நரகடைவர் என்று சொல்லி, அப்படி செஞ்சா என்ன ஆகுமா? நரகத்துல போய் சேர்ந்துருவாங்களாம். அந்த அடியார் மனசு நொந்தா நரகம். அவ்வாறு அடையாது உலகினரை காத்து சிவநெறி காட்டுதல் வேண்டும் என்று உலகர் வாழ் கொண்ட இரக்கம் மற்றொன்று. இப்படி ஏன் பேணினார் அப்படின்னா இதுதான் காரணங்க. பேணுதல் தமது நெறியின் பொருட்டும் எண்ணுதல் உலகிற்கு உபகாரமாக பிறர் பொருட்டுமாம் என்று சொல்லி முன்னையதே சிறந்தது என்பார். தொண்டுபுரி அம்முனைவர் அடியடைவேர் அரும்பேரு பெரும் பேரன் அடைவார் என்று சொல்லி பின்னையதும் வேண்டும் என்று சொல்லி சொல்றாருங்க. அதாவது ஒரு அரசரா இருந்தாலும் கூட மக்களை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா அவர் மனம் நொந்தா அந்த மனசு நொந்து போனதுக்கு காரணமானவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவர் ஒரு திருநீர் வச்சிருக்கிற அடியார், அதனால அவர்கிட்ட போய் அப்படி பேணினார் என்று சொல்லி சொல்றாருங்க. அடுத்த திருப்பாட்டு தான் அருமையான ஒரு திருப்பாடல். என்ன சொல்றாரு பாருங்க. சேக்கிழவர் நமக்கு ஒரு பாடம் சொல்ற மாதிரி சொல்றாருங்க. அடியவரை உபசரிக்கும் முறை இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. எப்படி இருந்தாலும் நம்ம வேடத்தை மட்டும்தான் பார்க்கணும், வேற குலம் குணம் குறியெல்லாம் பார்க்க கூடாது. அவங்களுடைய குணம் எப்படியோ இருந்துட்டு போகுது, அவங்களுடைய நெறி எப்படியோ இருந்துட்டு போகுது. ஆனா திருநீர் பூசிருந்தா அவங்க அடியார் தான் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா விரல்மண்ட நாயனார் எப்படின்னா நல்ல அடியார்களை மட்டும்தான், மெய்யடியார்களை மட்டும்தான் அவர் பேணுவார். அது அவருடைய கொள்கை. ஆமா, இந்த இடத்துல சொல்றார். சீளம் இளரேயனினும் திருநீரு சேர்ந்தாரை ஞான மிகழ்வார் அருநரகம் நன்னாமல் எண்ணுவார் பாலணைந்தார் தமக்களித்த படியிரட்டி பொன் கொடுத்து மேலவரை தொழுதினிய மொழி விளம்பி விடை கொடுத்தார். பாருங்க, இந்த சரிதம் எல்லாம் எதுக்காக நம்ம படிக்கணும்னா, நம்ம கண்ணெதிரில் பார்க்கிறோம் அவர் இப்படி இவர் இப்படி, இவர் அங்க போனாரு அவர் இங்க போனாரு, இது மாதிரி எல்லாம் இன்னைக்கு காலகட்டத்துல உலகத்துல நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவர் அடியார் அப்படிங்கிற ஒரே தன்மையோட தான் நம்ம நோக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சரிதம் தான் நமக்கு சொல்லி கொடுக்குது. சொல்றார். சீளம் இளரே எண்ணினும் திருநீரு சேர்ந்தாரை. ஒழுக்கம் இல்லைங்க, உலகில் நெறியாக சீல ஒழுக்கம் இல்லாதவர்களே ஆனாலும் திருநீற்றினை சார்ந்த அடியவர்களை உலகத்தார் இகழ்ந்து அதனால் என்ன கொடிய நரகமடையாமல் உய்ய வேண்டும் என்று சிந்திப்பாராயின். சீலம் இளரை எண்ணினும் திருநீர் சேர்ந்தாரை ஞால மிகழ்வார் அருநரகம் நன்னாமல் எண்ணுவார். உலகத்தார் தான் அப்படி எல்லாம் செய்யறாங்க, ஆனா அவங்க எங்க போவாங்க? நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்படி போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அரசர். அப்ப என்ன பண்ணாராம்? பால் அணைந்தார் நமக்களித்த படி இரட்டி பொன் கொடுத்து மேலவரை தொழுதினிய மொழி விளம்பி விடை கொடுத்தார். அப்படியே அப்படி என்ன பண்ணாராம் நாயனாரு? அந்த அங்கு அணைந்தவர்களுக்கு கொடுத்ததிலும் இரட்டிப்பாக 200 பொன் கொடுத்து வந்தவங்களுக்கு 100 பொற்காசு. இவருக்கு எவ்வளவு கொடுக்க போறாரு? 200 பொற்காசு கொடுக்கிறார். ஏன்னா அவர் மகிழ்ச்சி படுத்தணும். இப்ப அவர் மன வேதனையோட இருக்கக்கூடாது. இங்கிருந்து செல்லுகின்ற பொழுது, இந்த இடத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது மன வேதனையோட செல்லக்கூடாது. அதனால எல்லாத்துக்கும் 100 பசும்பொன் கொடுத்தவர் இவருக்கு 200 பொற்காசுகள் கொடுக்கிறார். 200 பொன் கொடுத்து அதன் மேல் அவரை தொழுது இனிய மொழிகளை சொல்லி உபசரித்து அவருக்கு விடை கொடுத்தார். அவரை தொழுது வணங்கி, அது மட்டுமல்ல இனிய மொழிகளை சொல்லினர். ரொம்ப முக்கியங்க. அதாவது ஈரமென் மதுரப்பதம் முன்னுரை செய்த பின் அப்படிம்பார். ஆமா,
எப்படி நம்முடைய இளையான்குடி மாறநாயனார் புராணத்துல அப்படி சொல்வார், ஈரமன் மதுரப்பதம் பரிவெய்து முன்னுரை செய்தபின் அப்படிப்பார். அப்படின்னா ஈரமன் நல்ல இனிமையான மொழியால சொல்லணும், வந்தவர்களை பற்றி உயர்வாக சொல்லணும், தன்னை பற்றி தாழ்வாக, இப்படியெல்லாம் எப்படி பேசணும் அடியாள்கிட்ட அப்படிங்கிறது. இனியனவே பணிந்த மொழி இனியனவே பேசுவார் பத்தராய் பணிவார் புராணத்தில். பணிந்த மொழி, பணிவா பேசணும், இனிமையா பேசணும், வந்தவருடைய மனம் நோகாத பேசணுங்கிறதெல்லாம் ஒரு வரைமுறை இருக்கு. அடியார்கள் எப்படி பேசணுங்கிறது ஒரு வரைமுறை இருக்கு. அப்படி உபசரித்து அவரைக்கு விடை கொடுத்தனர் என்று சொல்லி சொல்ற ஒதுங்குவார் அமைக்கின்ற என்று அந்த அடியார் அணிந்த திருநீரை பார்த்து எல்லாம் பேணுவார் என்ன திருநீற்றை அணிந்த நிலையே பேணத்தக்கது என்பது ஒன்று. உலகர் அவ்வாறு பேணாது உடல் நிலையை கண்டு இகழ்ந்தனராயின் நரகடைவர் அவ்வாறு அடையாது உலகநெறி காத்து சிவநெறி காட்டுதல் வேண்டும் என்று உலகர்வால் கொண்ட இரக்கம் மற்றொன்று என்று சொல்லி இதுல சொல்றாருங்க. அப்படின்னா சீலம் இளரே, இது உலகவர் பொருட்டு இரக்கம் கொண்டு அரசர் எண்ணியது. அரசர் கடமைகளில் தம் கீழ் வாழும் உயிர்கள் கீழ் நெறிப்பட்டு கேடுபடாதபடி காத்தல் பொருட்டு தாமே கருணையினால் வழி நடந்து வழிகாட்டுதல் சிறந்த பெரிய ஒரு கடமை. வையகமும் துயர் தீர்க்கவே அப்படின்னாரு இல்லையா, இந்த உலகம் துயர் நீங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆள்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க அப்படின்னு பாசுரத்துல சொல்றார். ஆமா, அப்படி வழிகாட்டுவது அரசனுடைய கடமை. பரமாச்சாரியருடைய திருவாக்கு, எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவரவரை கண்டபோது உகந்தடமை திறமையந்தங்கு உகந்த நோக்கி என்று சொல்லி நமக்கு புராணத்தில் சொல்லுவது போல, நலமிளராக நலமது உண்டாக நாடவர் நாடறிகின்ற குளமிளராக குளமது உண்டாக தவம்புரி குளச்சிறை என்று சொல்லி குளச்சிறை நாயனார் புராணத்தில் சொல்றார். தேவாரத்துல நம்முடைய பிள்ளையார் சொல்றாருங்க, மதுரையம்பதி தேவாரத்தில் சொல்றார், உலகர் கொள்ளும் நலத்தினராயினும் அழகில் தீமையராயினும் புலி அம்புலி இலகு செஞ்சடை யாரடியாரெனில் தலமுறப் பணிந்தேத்தன் தகைமையார் என்று சொல்லி பெரிய புராணம் சொல்லுதுங்க. அது பெருமானுக்கு அடியார் அப்படின்னா அவங்களை விழுந்து வணங்கி ஏற்றக்கூடியவர் குளச்சிறை நாயனார். பால் அணைந்தார் பால் அப்பால் அங்கு அணைந்தார் அணைந்த ஏனைய அடியவர்கள் இரட்டி பொன் ஏனையோருக்கு நியதமாக கொடுத்த 100 பொன்னை இரட்டித்து 200 பொன்னாக 100 தமது சிவநெறி ஒழுக்கமும் மற்றும் ஒரு 100 உலகியல் நெறி 100 உலகியல் நெறியில் உலகரை வழிபடுத்தல் பொருட்டு எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய சிவநெறி 100 பொற்காசு, உலகத்தாரை வழிபடுத்துவதற்காக இன்னொரு 100 பொற்காசு. ஏன்னா அவங்க பேசுனதுனால அந்த பழியை இவர் ஏற்றுக்கிறார். உலக மக்கள் செய்த பழியை தன் மீது ஏற்றுக்கொள்ளுகிறார் அரசர். அதனால 200 பொற்காசுகள் கொடுக்கிறாரா. ஆமா, இவ்வகையே திருத்தொண்டின் அருமை நெறி என்னாலும் செவ்விய அன்பினில் ஆற்றி திருந்திய சிந்தையராகி பை வளர்வால் அரவணிந்தார் பாதமர நிழல் சேர்ந்து மெய் வகைய வலியன்பின் மீளாத நிலை பெற்றார். நாயனாரடைந்த நிலை சொல்றாருங்க. இப்படி முன்கூறிய செயலின் கருத்து வகையாலே திருத்தொண்டினது அரிய நெறியனை எந்நாளிலும் செம்மையாக அன்பினாலே செயலாற்றி இருந்து எப்பொழுதும் செம்மையாக செயலாற்றி வந்த நாயனார் திருத்தம் பெற்ற சிந்தையுடையவராகி அத பெருமான் அரவணைந்த பெருமானது இறைவனது திருவடி நிழலினை சேர்ந்து உண்மையாகிய அந்த வழியில் வரும் அன்பினாலே மேலா நிலையாகிய முக்தியினை தலை கூடினார் என்று சொல்லி, இவ்வகை திருவேடமே மெய்ப்பொருள், ஏனைய உடல் வேடங்கள் பொருள் அல்ல என்று உரைப்பு பற்றி ஒழுகும் வகையினர். திருவேடமே மெய்ப்பொருள், அந்த திருநீற்று வேடம்தான் மெய்ப்பொருள், மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார் அப்படின்னு சொல்றது மாதிரி உடல் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் தேவையில்லை நமக்கு என்று சொல்லி, உடல் வேடங்கள் நமக்கு தேவையில்லை என்று சொல்லி சொல்றாருங்க. ஆமா, செயல்கள் எவ்வாறாயினும் கருத்து வகையால் இதுவே என்பார் இகரச் சுற்றினால் கூறினார் என்று சொல்லி சொல்றாரு. மெய்வகைய வழி அன்பின் உண்மைத்தன்மையின் வழிவழியே வரும் அந்த அன்பின் திறத்தினால் பெறப்படுவது மேலாத நிலை அப்படின்னா முக்தி நிலை. மீண்டு வாரா வழி அருள் புரிபவன் என்று சொல்லி திருவாசகம் மற்றீண்டு வாரா நெறி என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்வார். அது மாதிரி மீளாத நிலை என்று சொல்லி அவர் திரும்பி வாராத சிவலோகத்தை அடைந்தார் என்று சொல்லி சொல்றாருங்க. விடனாகமணிந்த பிரான் மெய்த்தொண்டு விளைந்த நிலை உடனாகு நரசிங்க முனையர் பிரான் கழல் ஏத்தி தடனாக மதம் சொரிய தனம் சொரியும் கலம் சேரும் கடனாக அதிபத்தர் கடல் நாகை கவினுரைப்பாம். அடுத்த நாயனார் புராணம் அதிபத்த நாயனாருடைய புராணம், அதை பத்தி சொல்றதுக்கு தோற்றுவாய் செய்யறார். விடமுடைய விடனாகம் அணிந்த விடமுடைய நாகத்தை அணிந்த சிவபெருமானது மெய்த்தன்மையினுடைய திருத்தொண்டு வலுவாது விளைந்த நிலையினிலே
நிலையினிலே உடனாய் நிகழ்ந்த திருவாழ்வுடைய நரசிங்க முனையரையர் பெருமானின் கலைகளை போற்றி அவருடைய திருவடிகளை வணங்கி போற்றுவோம் என்று சொல்லாருங்க. மெய்த்தொண்டு விளைந்த நிலை அப்படின்னார். அப்படின்னு பெருமானுடைய மெய்த்தன்மையினுடைய திருத்தொண்டு வலுவாது விளைந்த நிலையினிலே அந்த திருவாழ்வுடைய நரசிங்க முனையருடைய பெருமானின் கடல்களை திருவடிகளை போற்றி, அடுத்து பெரிய யானைகள் மதநீரை சொரிய செல்வங்களை புடைய மரக்கலங்கள் சேரும் கடல் துறைமுகப்பட்டணமாகிய அந்த நாகிப்பதியில் வாழக்கூடிய அதிபத்த நாயனாருடைய நியமமாகிய திருத்தொண்டின் அழகினை சொல்ல போகின்றோம் என்று சொல்லி அப்படி அடுத்த நாயனார் பற்றி நமக்கு சொல்ல முற்படுகின்றார். இந்த சரிதத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, தேடியடைய வேண்டாது இயல்பிலே வளர்ந்தரும் நாடு சிறப்புடையது. அரசருக்கு உலகியல் நெறி அரண் திரு தொண்டு நெறி என 2 கடமைகள் உண்டன. அரசருக்கு உலகியல் நெறியும் பார்க்கணும் அரசன், ஆனா அரண் திருத்தொண்டு நெறி என்ற 2 கடமைகளையும் அரசன் செய்யணும். உலகியல் நெறியில் குடிகளையும் ஏன உயிர்களையும் காவல் உரியது அரசர் கடமை. இதனை பகைவரை வென்று தீங்ககலச் செய்வதனால் அரசர் கடனாற்றுவார். திருத்தொண்டு நெறியினை அடியார் திருப்படை சார்பினாலும் அரண்கோயில் பணிகளை சோறுபடாத உயிரினும் சிறந்ததாக காத்து பெருக்குதலாலும் அரசர் புரிவது கடன். அதாவது உலகியல் நெறி என்று சொல்லக்கூடிய அரச கடமையும் செய்யணும். இன்னொன்னு திருத்தொண்டு நெறி அப்படிங்கிறது அடியார் திருப்படை சார்பினாலும், இன்னொன்னு அரண் கோயில் பணிகளை சோறுபடாது உயிரினும் மேலாக செய்ய வேண்டியது 2 கடமை இருக்குதுங்க அரசனுக்கு. சிவன் கோயில் திருச்செல்வங்களை காத்தலில் உயிர் துறப்போர் சிவனுலக இருப்பர், உயிர் கொடுத்தும் சிவதர்மம் காத்தற்குரியது என்பது சிவ ஆகம விதி. கோயில் திருச்செல்வங்களை காத்தலில் கோயில் செல்வங்களை பாதுகாக்கக்கூடியவங்க திடீர்னு உயிர் போயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், எங்க போவாங்க? பெருமான் திருவடிக்கு போவாங்க அப்படிங்கிற. திருமாதிரை நாள் சிவனுக்கு உகந்த சிறப்புடைய திருநாள். அந்நாளில் சிவனுக்கு சிறப்பாகிய பூசையும் சிவன் அடியாருக்கு வழிபாடு செய்வதும் திருவமுதலைத்தலும் சிறந்த சிவபுண்ணியம். திருவாதிரை என்று அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வது சிறந்த ஒரு சிவபுண்ணியம். அடியவர்கள் மேற்கொள்ளும் திருநீரு கண்டிகை முதலாகிய திருவேடமே பற்றி அவர்களை வணங்குதல் வேண்டும். நம்ம அடியார்கள் மேற்கொள்ளும் திருநீரு கண்டிகை முதலியாக திருவேடம் பற்றி அவர்களை வணங்குதல் வேண்டும். அவர்களது உடல்நிலை வேறுபாடுகள் பற்றி உலகியல் ஒழுக்க முறை முதலியன பற்றி எண்ணி அவரை இகழ்தல் ஆகாது. அவ்வாறு இகழ்தல் சிவன் திருவேடத்தினை இகழ்ந்ததாகி நரக துன்பம் பயன் தரும் அப்படின்னு சொல்றாருங்க. உடல்நிலை ஒழுக்கம் வேறு, உயிர் பற்றிய ஒழுக்கம் வேறு. அதாவது நம்ம பற்றி இருப்பது உயிர் பற்றிய ஒழுக்கம். இந்த வேடம் என்று சொல்லுவது சிவநெறி என்று சொல்லுவது உயிர் பற்றிய ஒழுக்கம். உடல் பற்றிய ஒழுக்கம் வேறு, அது வேறு. இதுல உயிர் பற்றிய ஒழுக்கம் ரொம்ப உயர்ந்தது. உடல் பற்றிய ஒழுக்கம் உலகியல் அறநூல்கள் விதிக்கப்படுவன. உயிர் பற்றிய உயர்ந்த ஒழுக்கம் வேத சிவாகமங்களில் விதிக்கப்படுவது. உடல் பற்றிய தாழ்ந்த அறங்களையே மேல் வைத்து உயிர் பற்றிய மேல்நிலைகளை இயல்வர் நரகடைவர் என்று சொல்லி இவற்றை தாள வைத்து உயிர் பற்றிய ஒழுக்கங்களை மேல்நிலையில் வைத்து வலி அன்பின் உரைப்புடன் ஒழுகுவோர் சிவனது பேரின்பமாகிய மேலாநிலை அடைகுவர். உலகர் இந்த உண்மைகளை சிந்திப்பார்களாயின் மேம்பட்டு உய்வர் என்று சொல்லி, அது உலக உடல் ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு, உயிர் ஒழுக்கம் ஒண்ணு இருக்கு. உயிர் ஒழுக்கம் என்னன்னா இறைவனையும் அவன் அடியார்களையும் திரு வேடத்தையும் கண்டு வணங்குவது. அதை நாம பேணி காக்கணும். உடல் ஒழுக்கம் முக்கியம்தான், ஆனா இந்த உடல் ஒழுக்கத்தை விட உயர்வானது என்னன்னா உயிர் ஒழுக்கம் என்று சொல்லக்கூடியது என்று சொல்லி நமக்கு இந்த நரசிங்க முனையனாருடைய திருச்சரிதத்தை வைத்துக் கொண்டு தெய்வ சேக்கிழ பெருமான் எப்படி நாம வேடத்தை வணங்க வேண்டும் என்பதை மிகச் சிறப்பாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். திருவேடத்தை வணங்கிய ஆகணும் அப்படிங்கிறது ஒரு விதி, அடியார் பெருமக்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு விதி என்று சொல்லி நரசிங்க முனையநாயனருடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளை வணங்கி குருமுகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் வங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றதெங்கும் நிலை போலலாம். திருச்சிற்றம்பலம்.